Hi, welcome to Sri Software Solution. இன்னைக்கு நம்ம how to check the two number in C programming language பார்க்கலாம். In last videoல வேல்யூவை செக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு if else யூஸ் பண்ணணும். அந்த if elseோட சின்டாக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நான் லாஸ்ட் செஷனில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா அதோட கண்டினியூஷன் நம்ம இந்த வீடியோவில் ப்ரோக்ராமாக எழுதி அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் கொஷினில் என்ன சொல்லியிருக்கேன் இப்போது ஹவு டு செக் த டூ நம்பர் கொடுத்துருக்கேன். அப்போ டூ நம்பர் வேணும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 10 பிளான் பண்ணிக்கோங்க. நான் இப்போயும் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 10 அப்படின்னு 2 நம்பர் இருக்குது. இது ரெண்டுமே நம்பர் தான், நார்மல் இன்டீஜர் நம்பர் தான். ஸோ அதனால் இதை நான் என்ன பண்ணுவேன், இன்ட்டு அப்படி தான் பிளான் பண்ண போகிறேன். அப்போ இன்ட்டு, இதுவும் இன்ட்டு தான். இதுக்கு வேரியபிள் நேம் வேணும் இல்லையா? வேரியபிள் நம்ம என்ன பிளான் பண்ணிக்கலாம், எக்ஸு ஒய்ன்னு பிளான் பண்ணிக்கலாமா? இப்போ நம்ம பிளான் பண்ணியாச்சு. நம்ம இதுக்கு எப்படி கோடு எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிளை நான் யூஸ் பண்ணி கோடிங்கை வந்து எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு ஆஸ் யூஷுவல் ப்ரோக்ராம் 5 இது. நீங்கள் இந்த ஃபைலை வந்து ப்ரோக்ராம் 5 போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், ஹேஷ் இன்க்ளூட் stdio.h போட்டுருங்க. ஓகேவா? அடுத்தது ஹேஷ் இன்க்ளூட் conio.h. ஓகே, நெக்ஸ்ட்டு void main எழுதிடுங்க. கர்லி ப்ராக்கெட் ஓப்பனிங் பண்ணுங்கள், க்ளோஸிங் இமீடியட்டாக பண்ணிவிடுங்க சிஸ்டமில் பண்ணும் போது. ஓகேங்களா? அண்ட் இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம கோட் வந்து எழுதணும். நான் என்ன வேரியபிள்ஸ் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன், எக்ஸு ஒய். ஸோ என்ன பண்ணிக்கலாம், இன்ட்டு எக்ஸு கமா ஒய் டிக்ளேர் பண்ணிவிடுங்க. ஆஃப்டர் டிக்ளரேஷன் CLR/SCR ஃபங்க்ஷன் போட்டுருங்க. ஓகே, அப்புறம் வேல்யூ அசைன் பண்ணுங்கள். என்ன வேல்யூ பிளான் பண்ணோம், இங்கே எக்ஸுக்கு 10, ஒய்க்கும் 10 தான் பிளான் பண்ணேன். நான் போத் வேல்யூ ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். அதனால் நான் 10 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இஃப் வித்தின் அ பேரந்தஸ், என்னோடய லாஸ்ட் செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வந்து இஃப்க்கு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எழுதியிருக்கேன். இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இதை தான் நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இப்போ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு புரியுதா? இப்போ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது கண்டிஷனலில், நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்னது கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு ஒன்று இருக்குது, அதுவும் நம்ம பார்க்கலாம். நான் இப்போ இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு இதில் நான் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் கோடிங்கில். இந்த சின்டாக்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் போத் ஆர் ஈக்குவலாக இருந்தால் ட்ரூ பிளாக்கில் போத் ஆர் ஈக்குவல், எல்ஸ் நாட் ஈக்குவல். இந்த சின்டாக்ஸை நம்ம இங்கே ஃபாலோ பண்ணி எழுதலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸோட வேல்யூ கொடுத்தாச்சு இல்லையா, அந்த வேல்யூவை இங்கே கால் பண்ணுங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் போத் ஆர் ஈக்குவல். இப்போ 10 தான் இருக்குது, ஈக்குவல் தானே. அப்போ இதுக்குள்ளே கர்லி ப்ராக்கெட் ஓப்பனிங் க்ளோசிங், எல்ஸு கர்லி ப்ராக்கெட் ஓப்பனிங் க்ளோசிங். ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே ஒரே லைனில் எழுதாமல் நான் எப்படி எழுதிட்டு வரேன் பாருங்கள். சிஸ்டம்லேயும் இப்படி தான் பண்ணணும். நான் இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் மெயினெல்லாம் ஒரே லைனில் இருக்கா? இதுக்குள்ளே எழுதுகிற கோடிங் கொஞ்சம் கேப் விட்டு உள்ளே எழுதுங்க. ஓகே, இப்போ இந்த கண்டிஷன் எக்ஸ்ப்ரெஷன் கோடிங் எழுதணும் இல்லையா, இது வந்து இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு இப்படி எழுதுங்க. ஓகே, பிரிண்ட்டு எஃப், அது வந்து கீபோர்டில் டேப் அப்படின்னு ஒரு கீ இருக்கும், அதை டைப் பண்ணிங்கன்னா இந்த இன்டென்டேஷன் அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக வரும். இப்படி எழுதும் போது உங்களுக்கு நீங்கள் எங்கே கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, இங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னா இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னா க்ளோஸ் ஆகிருக்குங்கிற அந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒன்று கர்லி ப்ராக்கெட் போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கர்லி ப்ராக்கெட்டை நம்ம வந்து போடணும் அப்படின்ற ஒரு தெரியும். இப்போ எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் சிஸ்டமில் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சின்ன கோடிங்காக இருந்தால் ஐடென்டிஃபை பண்ணலாம், கொஞ்சம் நிறையா கோடிங் லாஜிக் வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் டேப் விட்டு இப்படி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, சிஸ்டம்லேயும் சரி. இப்போ பிரிண்ட் எஃப் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணலாம்,
both are equal. Okay, again printf கொடுத்துட்டு both are not equal. ஓகே கொடுத்துட்டு இப்போ ஃபைனலாக get ch கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம ஒரு 2 நம்பரை செக் பண்ணுறதுக்கான கோட் எழுதணும். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், வேரியபிள் டிக்ளரேஷன் clear screen, இது வந்து ஓல்டு அவுட்புட்டை கிளியர் பண்ணுறதுக்கு. அப்புறம் வேல்யூ வேரியபிளோட வேல்யூ கொடுங்க. அப்புறம் இந்த இஃப் அப்படின்றது, இந்த எல்ஸுங்கிறதும் கீவேர்டு, இஃப்ங்கிறதும் எல்ஸுங்கிறதும் கீவேர்டு. அதே மாதிரி எக்ஸ் ஒய் இதெல்லாமே வேரியபிள். இதில் எழுதியிருக்கிற எல்லா கோடிங்குமே ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். கேபிட்டல் லெட்டர் ஃபுல் கோட் எழுதவே கூடாது, எதுலேயுமே கேபிட்டல் வராது. ஓகே, எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். இந்த மெசேஜ் எழுதுறீங்கல்ல, போத் ஆர் ஈக்குவல், போத் ஆர் நாட் ஈக்குவல், இது நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கோங்க. எல்லாமே அப்பர் எழுதுங்க, லோயர் எழுதுங்க. ஓகே, இந்த டபுள் கொட்டேஷனில் இருக்க மெசேஜ் எப்படி வேணாலும் எழுதலாம். பட் எல்லா கோடிங்கும் லோயரில் தான் எழுதணும், எதுவுமே அப்பர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இஃப் அப்படின்றதுல இந்த இடத்துல எழுதியிருக்கோம் இல்லையா, இதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா எக்ஸ்ப்ரெஷன் சொல்லுவோம். இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து நான் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போது இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இது வந்து ட்ரூ பிளாக். இது என்ன பிளாக்கு? ட்ரூ பிளாக்கு. இது வந்து ஃபால்ஸ் பிளாக்கு. அப்போ ஈக்குவலாக இல்லைன்னா இதுக்குள்ளே போயிடும், ஈக்குவலாக இருந்தால் இதுக்குள்ளே வரும். ஓகேவா? உள்ளே என்ன பிரிண்டஃபில் மெசேஜ் எழுதியிருக்கீங்களோ இது டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? புரியுதா? இந்த மாதிரி தான் நம்ம 2 நம்பரை செக் பண்ணுறதுக்கான கோட் எழுதணும். ஓகே, ஸோ இப்போ இதை 1 டைம் ரன் பண்ணோன்னா இப்போ நமக்கு வேல்யூ பாருங்கள், 10 தான் கொடுத்துருக்கேன். அதனால் போத் ஆர் ஈக்குவல், அவுட்புட் வந்து போத் ஆர் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ நாட் ஈக்குவல் அப்படின்னு வரணும்னா நான் என்ன பண்ணணும், இந்த கோடிங்குள்ளே போய் இந்த இடத்துல நான் இல்லைனா இந்த இடத்துல வேல்யூவை மாற்றணும். இப்போ நான் இங்கே 20 அப்படின்னு மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க, 10க்கு பதில். அப்புறம் இங்கே 20 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்போ 20யும் 10ம் ஈக்குவல் கிடையாது இல்லையா? அப்போ என்ன ஆகும், நாட் ஈக்குவலுக்கு போகும். அப்போது இது ஒரு ட்ராபேக்காக இருக்கா? நம்ம எல்லாம் ஒரு வாட்டியும் உள்ள கோடிங்குள்ளே போய் வேல்யூவை மாற்றினா தான் நம்மளால் டிஃப்ரெண்ட் அவுட்புட் எடுக்க முடியும். இந்த மாதிரி கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எழுதினோம் அப்படின்னா. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதை வந்து இந்த மாதிரி கோடிங்கில் போய் மாற்றாமல் நம்ம ரன் டைமில் இன்புட் எடுக்கணும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு செஷன் இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ரன் டைம் இன்புட், ஓகே, சி ப்ரோக்ராமில் எப்படி நம்ம இன்புட் எடுக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ ரன் டைமில் இன்புட் கொடுத்துக்கலாம். கோடிங்கில் ஒரு வாட்டி டெவலப் பண்ணிட்டோன்னா எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண வேண்டாம். அண்டு டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ரன் டைம்லேயே டிஃப்ரெண்ட் இன்புட் கொடுத்து டிஃப்ரெண்ட் அவுட்புட் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் இங்கே போய் 20 சேஞ்ச் பண்ணால் தானே நாட் ஈக்குவல் வருது. இப்போ நான் 20 கொடுக்காம வெறும் 10 அப்படின்னே இருந்தேன்னா ஈக்குவல் அப்படின்னு வரும். அப்போ நான் இங்கே போய் சேஞ்ச் பண்ணணும். இப்போ கோடிங் உங்களுக்கு தெரியும், நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, டிஃப்ரெண்ட் அவுட்புட் எடுக்கிறீங்க. இப்போ கோடிங் தெரியாதவங்களுக்கு நீங்கள் டெவலப் பண்ணி இந்த ப்ரோக்ராமை கொடுக்கும்போது அப்போ யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இன்ட்ராக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த பர்பஸ்க்காகவும் நம்ம ரன் டைம் இன்புட் எடுப்போம். ஸோ அந்த ரன் டைம் இன்புட் நெக்ஸ்ட் செஷனில் எப்படி எடுக்கணும் எல்லா டேட்டா டைப்ஸுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் வந்து யூஸிங் இஃபெல்ஸ் நம்ம வந்து நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது இப்போ இந்த கான்செப்டில் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். கோடிங் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைல், மெயின் ஃபங்க்ஷன், வேரியபிள் டிக்ளரேஷன், CLR அண்ட் வேல்யூ அசைன்மெண்ட், அப்புறம் செக்கிங் கண்டிஷன். இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ பிளாக்குள்ளே போகும், எல்ஸ் ஃபால்ஸ் பிளாக்குள்ளே போகும்.
getch கோடிங்கில் இருந்தது அப்படின்னா ரன் டைமில் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம மேண்டிட்டரியாக எல்லாமே லோயர் கேஸில் தான் எழுதணும். இது மட்டும் நீங்கள் லோயரில் எழுதலாம், இல்லை அப்பரில் எழுதலாம், இல்லை எல்லாமே ஸ்மால் லெட்டர் வேணும்னாலும் எழுதிக்கலாம். ஓகே, எப்படி வேணாலும் உங்கள் ஃபார்மேட், உங்களோட ஓன் மெசேஜ் எப்படி வேணாலும் எழுதலாம். பட் மீது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.